Hey all, welcome back to our channel Need Community. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் செஷன்ல டீச் பண்ண கான்செப்ட்ஸ்ல ஒரு 3 சப் டாபிக்ஸ் 9 சப் டாபிக்ஸ் டீச் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு 3 சப் டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ், அதாவது 3 சப் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறோம். ஓகேவா? டாபிக் 1, டாபிக் 5. ஓகே, 2 சப் டாபிக்ஸ் தான்ப்பா. ஸோ 2 சப் டாபிக்ஸோட 3 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? டாபிக் 1, ஃபர்ஸ்ட் டாபிக் 1 பார்ப்போம். ஏன்னா இந்த இந்த கொஸ்டின்ஸ் தனி செஷனை போட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்மே வந்து கொஞ்சம் லாங்கா போகும். உங்களுக்கு யூ வாண்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்காக நான் தனி செஷனாவே போட்டிருக்கேன். நம்ம டீப்பாவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து ஃபைண்டிங் பர்சன்டேஜ் ஈல்ட். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஈல்டுக்கான ஃபார்முலா பார்த்து வந்துடலாம். Percentage yield என்னது? Relative yield by total yield into 100. Relative yield number of identical items into relative reactivity. So அதை நாங்கள் எழுதிடுறேன், அப்போதான் can understand it better. So percentage yield is relative yield by total yield into 100. Relative yield is equal to number of identical hydrogens into relative reactivity. ஓகேவா? அதே இது டோட்டல் ஈல்டு sum of relative reactive, ஏதாவது yields, sum of relative yields, sum of relative yields தான் total yield. ஸோ இதை ரஃபா எழுதியிருக்கிற, உங்களுக்கு இது புரியலன்னா ஸ்டார் நோட் பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து போய் பாருங்க, நல்லாவே புரியும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலாஸ் வாட் வேர் கோயிங் டு அப்ளை. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நான் Cl2 ஆர் H2 ரியாக்ட் பண்ண எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குங்கிறத நான் எழுதுறேன். ஓகேவா? அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் பண்ணுவோம். எல்லா ஹைட்ரஜன்ஸ் எல்லா கார்பன்லயும் அட்டாச் இருக்கு, எல்லா ஹைட்ரஜன்ஸ்லயும் போய் அட்டாச் பண்ண மாட்டோம். இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் கூட என்ன ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கோ அதுல ஒரு ஹைட்ரஜன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மூணும் பாத்தீங்கன்னா ஒரே டைப் தான். ஏன் ஒரே டைப்னா இந்த மூணுமே பிரைமரி தான். அந்த மூணுமே பிரைமரி, மூணுமே அட்டாச் டு சேம் கார்பன். ஸோ அந்த மூணுமே ஒரே டைப் தான். அந்த 3 கார்பனுக்கும் அட்டாச் பண்றது பதிலாக நான் ஒரு கார்பன் எடுத்து அந்த ஒரு கார்பன் உள்ள 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுவேன் குளோரினால. அதுதான் நான் லாஸ்ட் செஷன்ல பண்ணியிருந்தேன், ஹாலோஜனேஷன். அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஒரு செகண்ட் டைப் ஆஃப் கார்பன். இது வந்து டெர்ஷரி கார்பன். இந்த டெர்ஷரி கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஒரு ஹைட்ரஜன் ஐ வில் ரீப்ளேஸ். அப்போ ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுனேன்னா CH3 CH2Cl இங்க அட்டாச் பண்ணிக்கிறேன். CH3 ஹைட்ரோஜனும், இன்னொன்று என்னது? CH3CCl CH3CH3. இதுதான், இந்த ரெண்டு தான் ப்ராடக்ட்ஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் பாசிபிள் இந்த ரியாக்ஷனுக்கு. இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ ரிலேட்டிவ் ஈல்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரிலேட்டிவ் ஈல்டு எங்க பார்க்கலாம்? வெயிட் ஒரு நிமிஷம். Okay, so I can't bring it down. Okay. ஓகேப்பா. ஸோ சாரி. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 டாபிக்ஸ், இப்போ ரிலேட்டிவ் ஈல்டு, ரெண்டு ரியாக்ஷன்ஸ், அதாவது ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பாசிபிள். இப்போ ரிலேட்டிவ் ஈல்டு என்னன்னா
பார்த்தோம்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பிரைமரி கார்பன் அட்டாச் ஆன ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எத்தனை பிரைமரி, அதாவது பிரைமரி கார்பன் அட்டாச் ஆன ஹைட்ரஜன்ஸ் பேர் பிரைமரி ஹைட்ரஜன்ஸ். அப்போ எத்தனை பிரைமரி ஹைட்ரஜன்ஸ், ஐடென்டிக்கல் பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மூணு என்னது, இந்த மூணு கார்பன்ஸுமே ஐடென்டிக்கல் கார்பன்ஸ் தான். அப்போ மூணு கார்பனோட அட்டாச் ஆன ஐடென்டிக்கல் ஐ மீன் ஹைட்ரஜன்ஸ் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் தான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் எத்தனை, அது எதுல பார்க்கணும், இதுல பார்க்க கூடாது. ப்ராடக்ட் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதுல பார்க்க கூடாது, given கொஸ்டின்ல பார்க்கணும். 3 + 3 6 + 3 9. அப்போ 9 ரிலேட்டிவ் ஈல்ட் என்ன, அதாவது நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் என்ன, 9 இன்டூ ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி ஃபார் பிரைமரி, ஈவன் இஃப் இட் இஸ் குளோரின் இருந்தாலும் சரி புரோமின் இருந்தாலும் சரி, அந்த டேபிள்ல போய் பாருங்க என்னதான் 1 தான். ஓகேவா? ஸோ 1 தான் பிரைமரினாலே, இது குளோரினாலும் சரி புரோமினாலும் சரி, இட் இஸ் 1. ஸோ அப்போ this is 1 9 into 1 அப்போ 9 relative yield. இது வந்து primary hydrogen க்கு. ஓகேவா? so this is for primary hydrogen. இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான்ப்பா. this is not for second question. ஓகேவா? இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடியல. ஓகே, இப்போ டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு என்னது அப்படின்னா, டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு எத்தனை டெர்ஷரி ஹைட்ரஜன்ஸ் இருந்து given, நான் இதுல பார்க்க சொன்னேன், ரியாக்ட் ப்ராடக்ட்ல பார்க்க சொல்லல, கொஸ்டின் given கொஸ்டின்ல பார்க்கணும். ஒரு பிரைம் டெர்ஷரி ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் 1 இன்டூ ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி. இங்க என்ன ரியேஜன் கொடுத்துருக்காங்க, குளோரினா புரோமினா, குளோரின் கொடுத்துருக்காங்க. அப்போ குளோரினுக்கான இந்த டேபிள்ல போய் நம்ம வந்து டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ அப்படின்றத பார்க்கணும். டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ, குளோரினுக்கு டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ 5. அப்போ 1 into 5. ஸோ 5 இதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் டேபிள்ல ரிமெம்பர் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டோட்டல் ஈல்டு, சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஈல்ட்ஸ் தான் டோட்டல் ஈல்டு சொல்லியிருந்தேன். அப்போ 9ஐயும் 5ஐயும் சம் பண்ணி 14 எழுத போறேன். இப்போ நான் ரிலேட்டிவ் ஈல்டு கண்டுபிடிக்க போறேன், ஐ மீன் பர்சன்டேஜ் ஈல்டு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? பர்சன்டேஜ் ஈல்டு, percentage yield வந்து relative yield, percentage yield for primary hydrogen கண்டுபிடிக்க போறேன். அதே மாதிரி I have to separately find for என்னது percentage yield for tertiary hydrogen நான் கண்டுபிடிக்கணும். தனித்தனியா கம்பேர் பண்ணி எதுக்கு yield அதிகமா இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்றதுக்காக தான் அந்த கொஸ்டினே. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் yield for primary hydrogen என்ன, பிரைமரி ஹைட்ரஜனுக்கு இந்த நம்பர் என்ன, ரிலேட்டிவ் yield நம்பர், டோட்டல் yield 14 தான் ரெண்டுத்துக்குமே. 9/14 into 100 roughly. ஓகே, இதை கால்குலேட் பண்ணிக்கலாம் லேட்டர். தென் நெக்ஸ்ட் டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு என்னது 5 by டோட்டல் yield 14 into 100. ஆன்சருக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரஃப்லி யூ ஆர் கெட்டிங் 35.71% for this. For this you are getting 64.28%. 64.28% you are getting for tertiary hydrogen. அப்போ எதுதான் yield அதிகம், tertiary hydrogen குளோரினால ரீப்ளேஸ் பண்ணும் பொழுதுதான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு, இந்த பர்டிகுலர் ஏஜென்ட்டுக்கு நம்மளுக்கு yield வந்து அதிகமா இருக்கு. இதுதான் yield அதிகம், yield high for this one. இங்க yield இதை கம்பேர் பண்ணும்போது yield is low. அப்போ புரிஞ்சுதா? ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். இந்த கொஸ்டின் வந்து இவ்வளோ சீக்வன்ஷியல் மேனர்ல தான் நீங்க சால்வ் பண்ணணும், இவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்காக தான் நான் தனி செக்ஷனை போட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்றேன் என்னென்ன, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நீட்ல இது வரைக்கும் கேட்டதில்ல, இந்த கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்ல. பட் அவங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே, அதாவது ஃபைண்ட் பர்சன்டேஜ் எழுதி ஃபைண்ட் பர்சன்டேஜ் ஈல்டுன்னு கொடுத்து இந்த கொஸ்டினை மட்டும் தான் கொடுப்பாங்க. கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனா ஆன்சர் இவ்வளவு பெருசா நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, சந்தோஷமா அந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண போறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், எப்படி பண்ணணும் தெரியும்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலாஸ் 3 ஃபார்முலாஸ் நீங்க எழுதணும். ஒரு மெயின் ஃபார்முலா, 2 சப் ஃபார்முலாஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் ஈல்ட்னா ரிலேட்டிவ் ஈல்ட் பை டோட்டல் ஈல்ட் இன்டூ 100. எனக்கு மேல டோட்டல் ஈல்ட் போடணுமா,
கீழே டோட்டல் ஈல்டு போடுறதுனால கன்ஃபியூஷன் வந்து வரக்கூடாது இந்த டைம் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ இதை நல்லாவே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ் ஈல்டு மேலே தான் இருக்கணும், சின்னது டோட்டல் ஈல்டு பெருசு. ஸோ பர்சன்டேஜ் ஈல்டு ரிலேட்டிவ் ஈல்டு பை டோட்டல் ஈல்டு இன்டூ 100. ஓகேவா? இந்த ஃபார்முலா மெயின் ஃபார்முலா. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. செகண்ட், ரிலேட்டிவ் ஈல்டுனா ரிலேட்டிவ் ஈல்டுக்கான சப் ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன் ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி எழுதிக்கோங்க. இது எல்லாமே என்னென்ன எல்லாமே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் உங்களுக்கு இதுக்கான டெஃபினேஷன்ஸ் தேவை கிடையாது, அது சொல்லிட்டோம், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படி ஆஸ்டிஸ் எழுதுங்க. அது டோட்டல் நத்திங் பட் சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஈல்டு, அவ்வளவுதான். இந்த 3 ஃபார்முலா எழுதிட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Step 1 to solve this question. Step 1. Okay, coming to the second step, writing the products. Writing the products for given question. ஓகேவா? இந்த ஸ்டெப் 1 நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா அதை விட்டுறணும். இப்போ ஸ்டெப் 2க்கு வந்துடணும். என்ன ரியேஜன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Cl. அப்போ நீங்க ஹைட்ரஜனை குளோரினை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ சேம் டைப் ஆஃப் கார்பன்ஸ் பாருங்க. சேம் டைப் ஆஃப் கார்பன்ஸ் அதுல ஒரு சேம் டைப் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி இங்க வெரைட்டிஸா 2 வந்திருக்கு, 2 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டெப் 2, இந்த ஸ்டெப் 2வும் நீங்க எழுதிருக்கீங்க, எழுத தெரியும். இப்போ ஸ்டெப் 3 என்னன்னா ரிலேட்டிவ் ஈல்டு. அதாவது 2 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னா 2 ரிலேட்டிவ் ஈல்டு வரும். அதாவது அந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ், அதாவது ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் சொல்லியிருக்கோம் கரெக்டா? ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வருதோ அத்தனை ரிலேட்டிவ் ஈல்டு எழுதணும். இங்க பிரைமரி ஹைட்ரஜன், டெர்ஷியரி ஹைட்ரஜன். பிரைமரி ஹைட்ரஜன்ல 2 வெரைட்டிஸ் கூட வரலாம் சில கொஸ்டின்ஸ்ல. அது 12th வில் பி சீயிங். ஓகே, பிரைமரி ஹைட்ரஜன்ஸ், அதாவது பிரைமரி ஹைட்ரஜன் அட்டாச் டு டெர்ஷியரி கார்பன், பிரைமரி கார்பன் அட்டாச் டு டெர்ஷியரி கார்பன் வந்து ஒரு டைப் வரும். பிரைமரி கார்பன் அட்டாச் டு செகண்டரி கார்பன் ஒரு டைப் வரும். அப்போ பிரைமரி ஹைட்ரஜன்ஸ்க்கே நம்ம 2 இது மாதிரி எழுத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இந்த லெவல் அது தேவை கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் ஈல்டு ஃபார் 2 வெரைட்டிஸ். பிரைமரி ஹைட்ரஜனுக்கான ரிலேட்டிவ் ஈல்டு தனியா எழுதுறோம், டெர்ஷியரி ஹைட்ரஜனுக்கான ரிலேட்டிவ் ஈல்டு தனியா எழுதுறோம். இது என்னது? ஸ்டெப் 3. ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஈல்டு தனியா எழுதிட்டு டோட்டல் ஈல்டு எழுதுறது அதுவும் ஸ்டெப் 3லே வந்துடுது. ஓகேவா? டோட்டல் ஈல்டு எழுதிருப்பீங்க. பர்சன்டேஜ் ஈல்டு கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 4. ஓகேவா? ஸ்டெப் 4ல ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்றீங்க, இந்த நியூமரிக்கல் வேல்யூ எடுத்துட்டு போய் அங்க டம்ப் பண்றீங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ பர்சன்டேஜ் ஈல்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 5. அப்போ 5 ஸ்டெப்ல இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த சீக்வன்ஷியல் ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால இந்த கொஸ்டினை ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். இதுல செகண்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இதான் அந்த கொஸ்டின். சேம் ரியேஜென்ட் தான், ஐ மீன் ரியாக்டன்ட் தான். பட் ரியேஜென்ட் வந்து என்ன? புரோமின் கொடுத்துருக்காங்க. ஸோ புரோமின் ஏதாவது மாறுமா சார்? கண்டிப்பா மாறல. வேல்யூஸே மாறுது இல்ல, டேபிள்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ வேல்யூஸே மாறும் பொழுது கண்டிப்பா ஆன்சரே மாறும். ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அந்த டாபிக் 5க்கு ஐ வில் பி லீவிங் திஸ். அந்த கொஸ்டின் திருப்பி எழுதிக்கலாமா? அந்த கொஸ்டின் திருப்பி எழுதி எக்ஸ்பிளைன் பண்றோம். CH3 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 H புரோமின் லைட். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து சேம் தானே. அந்த குளோரின் போட்ட இடத்துல இங்க என்ன பண்ணுவீங்க? புரோமின் போடுவீங்க, அவ்வளவுதான். ஸோ அது யூ கேன் ரைட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுத சொன்னேன். நம்ம ஃபார்முலாஸ் லாஸ்ட் கொஸ்டின்ல எழுதணும். நீங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் ஃபார்முலாஸ் எழுதிட்டு தான் பண்ணணும். நான் இந்த கார்பன் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணாலும் தப்பு இல்லைல்ல, ஏன்னா 3மே ஒன்று தானே. ஏதாவது ஒரு கார்பன்ல ஐ கேன் ரீப்ளேஸ். பிளஸ் என்ன ப்ராடக்ட்டும் கிடைக்கும், இந்த ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது 2 தான் ப்ராடக்ட்ஸ். அது நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி இது சேம் தான். ஆனா இங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன். என்ன மிஸ்டேக்? புரோமின் தானப்பா ரியேஜென்ட், நான் எப்படி குளோரின் சப்ஸ்டிட் பண்ணேன்? குளோரின் சப்ஸ்டிட் பண்ணேன் எங்களேன் போச்சு, எல்லாமே போச்சு. வேல்யூஸும் மாறும், ஈல்டு மாறும், ரிலேட்டிவ் ஈல்டு மாறும், டோட்டல் ஈல்டு மாறும். அட் த எண்ட் பர்சன்டேஜ் ஈல்டே மாறும். ஆன்சர் ஃபுல்லாவே ராங் ஆயிடும். ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அப்போ நம்ம பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன? குளோரின்லாம் கிடையாது, ரியேஜென்ட் புரோமின். இங்க புரோமின் தான், ரியேஜென்ட் குளோரின்னா தான் குளோரின். ஓகேவா? ஸோ இது 2 ப்ராடக்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ஈல்டு கண்டுபிடிப்போம் இல்லையா? ஐ வில் பி யூசிங் டிஃபரண்ட் கலர். ஸோ ரிலேட்டிவ் ஈல்டு வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ். பிரைமரி ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் இங்க என்னது? 9 தான். அதே 9 லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. இன்டூ ரிலேட்டிவ் ஈல்டு பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் ஈவன் இப்போ குளோரினால 1 தான், புரோமினால 1 தான் சொல்லியிருந்தோம். ஸோ 9. ஓகேவா? இது பிரைமரிக்கு. ஓகேவா? கலர் இது பிரைமரி. அது டெர்ஷரிக்கான ரிலேட்டிவ் ஈல்டு. ஓகேவா? டெர்ஷரிக்கான ரிலேட்டிவ் ஈல்டு என்ன? இத்தனை ஹைட்ரஜன்ஸ், ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ், டெர்ஷரி ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் 1 தான். இன்டூ
ரிலேட்டிவ் ஈல்டு வந்து புரோமினுக்கு டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ போய் டேபிள் செக் பண்ணி பாருங்க 1600 இருக்கும். ஐ கேன் ரிமெம்பர். ஸோ 1600. அப்போ டோட்டல் ஈல்டு என்ன? 1600. Sum of relative yields plus 9, 1609. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் ஈல்டு. பர்சன்டேஜ் ஈல்டு என்ன? ரிலேட்டிவ் yield by இது for primary. First we can find out. Okay, for primary we are going to find that. Okay, relative yield on 1600 by total yield 1609 into 100. அதே percentage yield for tertiary we will be finding. Okay, so tertiary க்கு என்ன ரிலேட்டிவ் yield 1000, சாரி அது டோட்டல் yield இல்ல, ரிலேட்டிவ் yield என்ன? டெர்ஷரிக்கு 1600. ஓ ஓ ஓ ஐ ஹவ் மேட் மிஸ்டேக். பிரைமரிக்கு ரிலேட்டிவ் yield என்னது? 9 தான் இல்ல, சாரிப்பா. ஸோ பிரைமரிக்கு இட் இஸ் 9 only, நாட் 1600. டெர்ஷரிக்குனா இட் இஸ் 1600. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை மிஸ்டேக்ஸ் நம்ம இந்த கொஸ்டின்லேயே பண்ணோம். குளோரினை ஃபர்ஸ்ட் போட்டோம், புரோமினுக்கு பதிலாக இதுல மாத்தணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மிஸ்டேக்ஸ் பண்ணா ஆன்சர்ஸ் எல்லாம் மாறும். அட் தி எண்ட் அட்லீஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சா கூட ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்டே கேர்ஃபுல்லா பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்காக தான் நான் தனி செஷனை போட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஸோ இதுக்கான வேல்யூ ரஃப்லி, இதுக்கான வேல்யூ I'll change the color. இதுக்கான வேல்யூ ரஃப்லி பிரைமரிக்கு இதுக்கு 99%, இதுக்கு 1%. இங்க எது ஹை ஈல்டா வருது கால்குலேட் பண்ணி பாருங்க, எக்ஸாக்ட் வில் கெட். இதுக்கு எது ஹை ஈல்டா வருது? டெர்ஷரி எதுக்கு ஹை ஈல்டா வருது? ஆனா இங்க என்ன ஹை ஈல்டா வந்து லாஸ்ட் கொஸ்டின்ல டெர்ஷரி தான் வந்துச்சு. ஸோ சிலது டெர்ஷரி வரும். அதாவது அந்த வேல்யூஸை பொறுத்து, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸை பொறுத்து இட் வில் பி சேஞ்சிங். ஸோ அப்போ ஏன்னா நியூமரேட்டர் சின்னதா இருக்கு, டினாமினேட்டர் பெருசா இருக்கனால வெயிட் ஏதோ மிஸ்டேக் இருக்குப்பா. அதானே பார்த்தேன். ஐ ஹவ் மேட் மிஸ்டேக் ஹியர். ஸோ வேல்யூஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன்ப்பா. ஓகேவா? ஸோ இட் இஸ் மை மிஸ்டேக். ஸோ என்னன்னா இங்க 5/14 தான். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா you will be getting over here தான் என்னது வரும். அதான் கம்பேர் பண்றதுக்காக தான் வந்தேன். ஓகே, ஸோ 64.28%. இங்க 35.7%. இங்க எதுக்கு ஹை ஈல்டு? இங்க எதுக்கு ஹை ஈல்டு? ஏன்னா சி நியூமரேட்டர் கம்மியா இருக்கு, டினாமினேட்டர் அதிகமா இருக்குன்னா வேல்யூ, டோட்டல் வேல்யூ கம்மியா இருக்கணும். இங்க இந்த 5 விட இது அதிகம். ஸோ அப்போ இதுவும் அதிகமா இருக்கணும் இதை விட. ஸோ அதுக்காக தான் செக் பண்ணிக்கோ, வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகேவா? நீ மாத்தி போட்டாலே முடிஞ்சு மார்க் லூஸ். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அப்போ இங்க 9/14 கிவிங் 64.28, 35.71. இங்க எதுக்கு ஹை ஈல்டு இருக்கு? இந்த பிரைமரி ஹைட்ரஜனுக்கு தான் இங்க ஹை ஈல்டு. ஆனா புரோமின் வரும் பொழுது சேம் ரியாக்டன்ட்டுக்கு புரோமின் வந்துச்சுன்னா எதுக்கு ஹை ஈல்டு இருக்கு? டெர்ஷரிக்கு தான் ஹை ஈல்டு இருக்கு. தட் இஸ் வெரி ஹை. 99% டெர்ஷரிக்கு தான் வருது. ஆனா லாஸ்ட் குளோரின் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பிரைமரிக்கு தான் ஹை ஈல்டு 64% சம்திங் வந்துச்சு. ஸோ அப்போ இதுதான் டிஃபரன்ஸ் இன் கொஸ்டின்ஸ். இதுக்காக ரெண்டு கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ புரோமின் வரும்பொழுது சேம் ரியாக்டன்ட்டுக்கு டெர்ஷரி ஹைட்ரஜன் வந்து ஹை ஈல்டு, ரொம்ப ஹை, 99%. ஆனா குளோரின் வரும்பொழுது டெர்ஷரி ஹைட்ரஜனுக்கு கம்மி, பிரைமரி ஹைட்ரஜனுக்கு அதிகம், 64, மோர் தேன் 50% பிரைமரி ஹைட்ரஜனுக்கு தான் இருக்கு. அதுக்காக தான் ரெண்டு கொஸ்டினுமே கொடுத்துருக்கேன். ஸோ வேஸ் ஆஃப் சால்விங் 5 steps you have to use. இந்த 5 steps சீக்வென்ஷியலா ஃபாலோ பண்ணி ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த 11th கொஸ்டின் வந்து நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாம டைரக்டாவே சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். யூ கேன் சால்வ் இட் வெரி ஈஸிலி. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்க மாடியூல்ஸ்லாம் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே கூட கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நானே கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் யூல் பி ஏபிள் டு சால்வ் இந்த டாபிக்ல. ஓகேவா? ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து டாபிக் 5. டாபிக் 5 ஆரோமடைசேஷன் ரியாக்ஷன். ஆரோமடைசேஷன் ரியாக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஆரோமடைசேஷன் ரியாக்ஷன்ல இதை 1 2 3 4 5 6 7 N ஹெப்டேன் கொடுத்துருக்காங்க. V2O5 யூஸ் பண்ணி 773 கெல்வின்ஸ் 10 to 20 ATM. ஓகேவா? நான் ஆரோமடைசேஷன் சொன்னனால உங்களுக்கு தெரியுது ஆரோமடைசேஷன். ஆனா ஆரோமடைசேஷன் உங்களுக்கு எப்படிதான் தெரியும்? எக்ஸாம்ஸ்ல ரியேஜென்ட் வச்சுதான் தெரியணும்.
ரீஜன் வச்சுதானே தெரியணும். ரீஜன் என்ன V2O5. V2O5னா ஓகே, V2O5 கொடுத்தோம், மாலிப்டினம் ஆக்சைடு கொடுத்தோம், குரோமியம் CrO3, CrO3 Cr2O3, wait I'll check sir. aromatization reaction Cr2O3 தான், Cr2O3 குரோமியம் தான், MO2O3 மாலிப்டினம்னா இது V2O5 வெனேடியம், எல்லாமே ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ், குரோமியம், மாலிப்டினம், வெனேடியம் ஆக்சைட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அப்போ இப்போ N-heptane கொடுத்துட்டு V2O5 773 கெல்வின்ஸ் 10 to 20 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா என்னது ஆரோமடைசேஷன் தெரியும். ஆரோமடைசேஷன் சம்திங் ஆரோமேட்டிக் கம்பவுண்ட் கிடைக்கும். இங்க நான் ஆரோமேட்டிக் கம்பவுண்ட் ரியாக்டன் சைட்ல இருக்கும், ப்ராடக்ட் சைட்ல ஆரோமேட்டிக் கம்பவுண்ட் கிடைக்கும் தெரியும். அதே நம்ம N-hexane பார்த்திருந்தோம், N-acetylene கொடுத்திருந்தாங்க, பென்சின் கிடைச்சிச்சு. N-heptane கொடுத்தா என்ன கிடைக்கும்? பாசிபிளி இட் வில் பி toluene பிளஸ் அங்க 3H2 கிடைச்சு இங்க 4H2 கிடைக்கும். ஓகேவா, இங்க 4H2 கிடைக்கும். திஸ் இஸ் toluene. இதுதான் ஆன்சர். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆரோமடைசேஷன்ல இருந்து இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல ஆரோமடைசேஷன்ல கேட்க வாய்ப்பு இல்ல. ஓகேவா, சோ N-hexane தெரிஞ்சு வச்சுக்கோங்க, N-heptane தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் பாசிபிள் ஐ ஹவ் given பா. சோ N-heptane கொடுத்தா toluene, N-hexane கொடுத்தா பென்சீன். ஏன்னா அங்க ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த ஒரு கார்பன் எங்க வந்துருது, இங்க வந்துருது. அங்க ஒரு கார்பன் லெஸ் than this, சோ பென்சீன் மட்டும் கிடைச்சிச்சு, இங்க N-heptane கிடைக்குது. That's it. So இதுதான் இந்த 3 பாசிபிள் கொஸ்டின்ஸை எவ்வளவு நேரம் எடுத்துட்டு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஃபைண்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், கன்ஃபியூசிங் கான்செப்ட். அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஸ்டெப் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஸ்டெப் வைஸ் நீங்க அந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்பொழுது வில் பி கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங், வில் பி கெட்டிங் திங்ஸ் டு நோ, அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஆல்.